வருஷம் எங்களோட குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்களோட பொண்டாட்டி தாலி வைத்து நாங்கள் ஒரு ரூபா உழைச்சி எல்லாமே எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்கள் வளர்த்தோம். உங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்போங்க. எவ்வளோ நாங்கள் சாப்பாடு வழியெல்லாம் கூட எல்லாம் நின்று செஞ்சு தான் அம்மா உணவத்தில் வாங்கிலாம் சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி நிலைமைலாம் தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கோம் இந்த கட்சியிலேருந்து. அவ்வளோதான் இப்போ ஒன்று கட்சியில் இன்னைக்கு திட்டமிட்டு எங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு முழுசும் நிலை இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போகிறாங்க. கடைசி நீங்கள் இந்த காளிமக்காவுடைய நீங்கள் அவருக்கு பேசின குரல் பதிவு நீங்கள் கேட்டுருக்கோங்க. கடைசி குரல் பதிவு அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேரம் வருவார், நேரம் அறைக்கு போயிடுவார், கதை சாத்திக்குவார், திரும்ப பொதுக்கூட்டத்தோட போயிடுவார். இங்கே அவன் பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினா, என்ன செஞ்சா, இந்த இவ்வளோ லட்சம் செலவாயிருக்கும், 10 லட்சம் 20 லட்சம் செலவாயிருக்கும், எப்படி பண்ணா, செஞ்சா, யார் முன்னாடி செஞ்சா பண்ணா எதுவுமே நடக்காது. நாங்கள் ஏதோ போயிட்டு வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து கீழே உட்காந்து நீ பார்த்துருவோம். எந்த கூட வாட்ச்மேன் மாதிரி கீழே உட்காந்து அங்கே மைக் சரியில்லையா, இங்கே மைக் சரியில்லையா, இல்லை இங்கே கொடி கட்டலாம், அங்கே கொடி கட்டணும் பார்த்துருக்கோம். ஒரு என்ன ஒரு அடிமைத்தனமான அரசியல் தான் நாங்கள் நாம் தமிழ் பண்ணுறோம். இன்னைக்கு எங்களை நடத்திட்டு இருக்காங்க. அடிமைத்தனம் தான். சரி, இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், நாளை மறுநாள் மாறிடும், அப்புறம் மாறிடும், இப்போ மாறிடும். 14 வருஷம் கடந்தோம். ஒவ்வொருத்தரும் போகும்போதெல்லாம் கேள்வி கேட்கல. இப்போ எங்களை கட்சி விட்டுலாம் தூக்கலாம், வெளியே வரல, கட்சி விட்டுலாம் தூக்கல, நான் கட்சி விட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தூக்கிட்டு எல்லாம் வரல. ஆனால் வழி தாங்க முடியல. எல்லாரும் போயிட்டாங்க. யார்கிட்ட போய் நிற்கிறது? நீ கட்சி தலைமையில் ஒவ்வொரு ரூபா பணம் போட்டு ₹1 நாங்கள் சேர்த்து வச்ச பணத்தை பிச்சை எடுத்து துளித்திட்ட பேர் நாங்கள் பணத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். நீ கட்சி தலைமையில் யார் பேர் நீங்க பதிவு பண்ணிக்கிறீங்க? பாக்கியராஜ் தனிநபர் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க. செயற்குழு கூட்டம் நீ என்ன பேசுறீங்க? நாங்க இப்படி வருவோம், நீ காருக்கு முன்னாடி இப்படி போனோம், நீங்க வந்தா சாப்பிடும் போது யாரும் இருக்கக்கூடாது, உள்ள உட்காரும் போது இருக்கக்கூடாது. இதான் செயற்குழு கூட்டத்தில் பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே பேசிடுங்க, போறது முன்னாடி கைது வாங்கிடுறீங்க. செயற்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே கைது வாங்கிடுறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூலி வேலை செய்யணும் தான் 14 வருஷம் வேலை செஞ்சோம். யாருக்கு என்ன கேட்டு செஞ்சீங்க? கேட்டுருக்கீங்களா? நாங்க என் வீட்டுல வந்து என் கொண்டாடி உனக்கு ஏரி வேலைக்கு காடு வைக்க ஏரி வேலைக்கு தான் போயிருக்காங்க ஒரு மண்டல சேவை வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கர் நினைச்சு இல்ல, உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டுல நீங்க 5 காரு 15 பேர் வேலை செய்யறாங்க. 3 பேர் தான் இருக்கு வீட்டுல குடியிருக்குங்க. 15 பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுக்குங்க. யாரு எளிமையான கட்சின்னா யாரோ நீங்க விளக்கணும்னு செஞ்சீங்களோ. நாங்க புதிய தமிழ் தேசிய அரசியல் உருவாக்கி நாங்க வேற கட்சிக்கு போக முடியாது. நாங்க புது தமிழ் தேசிய அரசியல் உருவாக்கி நாங்க பயணிக்க போறோம். நான் நாம் தமிழ் கட்சி கிருஷ்ணகிரி மண்டல செயலர் பிரபாரம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு எல்லாருக்கும் கடந்த நாம் தமிழ் கட்சியிலேருந்து 14 வருஷமா கட்சி அப்போ தொடங்குச்சோ, ஈழப்போர் எப்போ துவங்கிட்டப்பறம் அண்ணன் சீமான் வந்து சிறையில் வந்தப்பறம் எப்போ கட்சி ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இருந்து இயக்கமாக இருக்கும் வந்து இன்னைக்கு 14 வருஷமா இருக்காங்க. இப்போ இந்த கட்சியில் தொடர்ச்சியான இந்த 14 வருஷம் நீங்கள் பார்த்துருக்கோங்க. பெரிய பெரிய நீங்களும் முதல்ல ஆரம்பிச்சு நான் ஒரே ஒருத்தராக தான் வந்தேன். கூட 2 பேர் இணைஞ்சு வந்தாங்க. ஒரு 3 பேரா 4 பேரா தான் இணைஞ்சு கட்சி ஆரம்பிச்சோம். 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கட்சி நாங்கள் இப்படி ஒரு கட்சியை மாறம் செய்யலாம் இல்லை. ஈழ போராட்டம், ஈழ மக்களை காப்பாற்றுறதுக்காக, தொப்புள் கொடி உறவுகளை காப்பாற்றுறதுக்காக இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிச்சதால இங்கே ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கிற குரலாக சீமானந்த் இருக்கும்னு நினச்சிட்டு தான் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சோம். வரைக்கும் அந்த பயணிச்சுட்டு வந்துருக்கோம் 14 வருஷமா. பெரிய பெரிய இடையூறுகள், பெரிய பெரிய அச்சுறுத்தல்கள், தொடர்ச்சியான வருஷத்துக்கு 3-4 முறை வழக்கு, பெரிய பெரிய போராட்டம். இன்னைக்கு ஈழ போராட்டத்துக்கான கட்சி ஆரம்பிச்ச கட்சி தமிழ் தேசத்துக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு பொது கட்சியை மாறி எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் கூட போய் துணை நிற்கிற அளவுக்கு நாங்கள் மாறி நின்றோம். ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு நிற்கும் போது பெரிய பெரிய அச்சுறுத்தல்களை இன்னரெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். சிறைக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 200-300க்கும் மேற்பட்டான கைதுகள் பண்ணியிருக்கோம். கைதாயிருக்கும் நிறைய வழக்கில். அது இல்லாமல் தொடர்ச்சியான வழக்குகள்லாம் சிறைக்கு போயிருக்கோம். இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு அது மாவட்ட எல்லை நம்மளுது. தொடர்ச்சியான பிரச்சனை வரும். காவிரி பிரச்சனை வரும், எல்லை பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக போய் நின்று 14 வருஷம் பெரிய அளவு கட்சி வளர்த்தது ரொம்ப கடுமையாக வளர்த்தோம். உங்க பெரிய பொருளாதார செலவு எல்லாமே நல்ல இந்த கட்சிக்கு வரும்போது எல்லாமே பெரிய அளவுக்கு எனக்கு வேலை செஞ்சவங்க தான். எல்லாமே இங்கே இருக்க எனக்கு அத்தனை தம்பிகளும் நான் உட்பட எல்லாமே இருக்காங்கன்னா எல்லாம் படித்த பிள்ளைங்க. எல்லாமே படித்து 2 டிகிரி 3 டிகிரி வாங்கின பசங்க தான். இல்லை இன்ஜினியரிங் வேலை வரைக்கும் போகிற பசங்க தான். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இணைச்சு பேசி தமிழ்நாடு முழுசும் இணைச்சோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த நொடி வரைக்கும் இணைச்சு ஒரு 20,000 பேர் உறுப்பினர்களாக இணைச்சு ஒரு 1 லட்சம் ஓட்டு நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தை கடைசி தேர்தலில் பார்த்துருக்கோங்க. இது மாதிரி ஒரு கடுமையான வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், பண்ணோம். எவ்வளோ வேலைகளை செஞ்சும் பண்ணோம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வர மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நாங்கள் பார்த்தோம். எங்களுக்குள்ளே ஒரு நிகழ்வு எல்லா மாவட்ட செயலாளர், எல்லா மண்டல செயலாளர், எல்லா மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் முழுசுமே என்னை கட்சி ஆரம்பிச்சும் போது இருந்த அத்தனை பொறுப்பாளர்களும் நீ கட்சியில் இல்லை. சரி, எங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு தகவல் கேட்கணும், இல்லை கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன செய்யணும்னா நேரடியாக சீமானவன் தொடர்பு போக முடியல. அவர் பேச முடியாது. ஏதோ ஒரு விஷயம் எப்பயோ ஒரு 2-4 மாதம் ஒரு டைம் செய்தி போட்டால் குரல் செய்தி போடுவார், செய்வார், முடிஞ்ச போடுவார், எல்லாம் நிறுத்திடுவார். இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு இருக்கிற மாநில பொறுப்பாளர்களையும் கட்சியில் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, தொடர்ச்சி நடவடிக்கை எதுவும் வரதில்லை.
எதுவுமே வரல. நாங்களா சரி என்ன பண்றது, இன்னைக்கு மாறி நாளைக்கு மாறுன்னு சொல்லிட்டு கட்சி இறங்கும்போது எல்லாம் சேர்ந்து அப்போ இப்படிலாம் இவ்வளவு நெருக்க தூரமா எல்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் எதுவுமே பக்கத்துலேயே உட்காந்து சீமான பக்கத்துபடி காலையில உட்காந்து மாலை முடிக்கு பேசுற அளவுக்கு அன்னைக்கெல்லாம் இருந்தும் செஞ்சும் பேசணும். அன்னைக்கு கட்சியில் ஆட்கள் இல்லை. அன்னைக்கு இன்னைக்கு கட்சி பெரிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியாக வளர்ந்துருச்சு. ஒரு அங்கீகாரப்பட்ட கட்சியை வளர்ந்துட்ட பிறகு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. என்ன காரணமே தெரியல. எந்த ஒரு விஷயத்துக்கு வரதில்லை. கட்டமைப்பு மாத்துறாங்க, தொடர்ச்சியாக கட்டமைப்பு மாத்துறாங்க. முதல்ல எல்லாம் 6 தொகுதிகள் மாவட்ட செயலர் இருந்தாங்க, 6 பிரிச்சாங்க, 2 பிரிச்சாங்க, 2 தொகுதிகள் மாவட்ட செயலர் மாத்துறாங்க. இன்னைக்கு ரொம்ப கேவலமா இப்ப நடந்த செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறார் அண்ணன். நேற்றில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறாரு, ஒரு தொகுதிக்கு 5 தொகுதி செயலாளர் மாற்றணுன்றாரு. உலகத்துல எந்த கட்சி கட்டமைப்பு வரதுதான். ஆனா எந்த கட்சி கிழக்கு ஒரு தொகுதி 5 தொகுதி, ஒரு தொகுதி 5 பிரிச்சிங்கன்னா, ஒரு காவிரிப்பட்டினம் ஒன்றியம் எடுத்துட்டீங்கன்னா, காவிரிப்பட்டினம் ஒன்றியத்துல தென்கிழக்கு தொகுதி வடமேற்கு ஒன்றிய செயலாளர் போட முடியுமா? அப்ப அங்கீகாரமே யாருக்கும் கிடைக்கக்கூடாது, எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது. சரியா வளர்ந்து வராங்க, கட்சி நல்லா வளர்ந்து வராங்கன்னா இவங்களை வளர்ந்து வராங்கன்னா இவங்களே தள்ளி வச்சிடறாங்க. புதுசா வர ஆட்கள் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா 15 வருஷம் எங்களோட குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்களோட பொண்டாட்டி தாலி வித்து நாங்க ஒரு விட உழைச்சி எல்லாமே எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து கோடிக்கணக்கு ரூபாய் கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்கள் வளர்த்தோம். உங்களை எல்லாம் நீங்க பார்த்துருப்போங்க. எவ்வளோ நாள் சாப்பாடு வழியெல்லாம் கூட எல்லாம் நின்று செஞ்சுதான் அம்மா உணவத்தில் வாங்கிலாம் சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி நிலைகள்லாம் தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கும் இந்த கட்சியில இருந்து. அவ்வளோதான் ஒரு கட்சியில இன்னைக்கு திட்டமிட்டு எங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு முழுசும் நிலை இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போறாங்க. கடைசி நீங்க இந்த காளிமலருடைய நீங்க அவருக்கு பேசின குரல் பதிவு நீங்க கேட்டிருக்கீங்க. கடைசி குரல் பதிவு நீங்க உங்களுக்கான ஆட்கள் சேர்த்துறீங்க, உங்களுக்கான ஆட்கள் நீங்க தனியாக திரட்டுறீங்க, இது கட்சிக்கான ஆட்கள் தான் திரட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எங்களுக்கான ஆட்கள் நாங்கள் திரட்டாதனாலதான் நீங்க கல்யாண சுத்தத்து ராஜீவ்காந்தி அண்ணன் எல்லாமே ஆகச்சிறந்த போராளிகள். அவங்க மேல யாரு நேரம் கட்சி விட்டு போன ஒருத்த மேல கூட குறை சொல்ல முடியாது. எந்த கட்சியில சிறு தவறு இல்லாமலாம் இல்ல, திமுக அதிமுக இல்லாம இல்ல. அப்படி கூட்டு தனிமட்ட பிறகு பேசுவாங்க, செய்வாங்க, திரும்ப கட்சி அடிப்பாங்க. ரூம்ல கூட நீங்க தப்புனா கூட நான் அடிப்படை நீ அடிச்சா தப்பு கிடையாது, நீ கட்சியோட தலைவர், உங்க கட்சி கெட்ட பேர் விடணும். ஆனா இது எதுவுமே செய்யலை வரைக்கும், எதுவுமே செய்யாம எல்லாருமே தூக்கிட்டாங்க. எந்த ஒரு காரணம் கிடையாது, தூக்கும் போது எந்த ஒரு காரணம் கிடையாது, எல்லாமே ஆகுது. நான் ஒரு மண்டல செயலாளர்னா இப்ப ராஜீவ்காந்தியோ கல்யாண சுந்தரமோ இல்ல வேற யாரும் பொறுப்பாளர்களோ இருக்காங்கன்னா போனவங்க அத்தனை பேருமே நம்ம யாருமே எங்கிட்ட அண்ணன் சீமா கட்டணம் யாரும் சொன்னது கிடையாது. இல்ல எல்லாமே கட்சிக்கான வேலை ஏன் எடுத்தீங்க? 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிக்கும் நாம் தமிழ் கட்சி ஒரு ராணுவ கட்டமைப்போட இருந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிறகு நான் கட்சி ராணுவ கட்டமைப்பு இல்ல. அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ராணுவ கட்டமைப்பு சொல்றாரு. என்ன ராணுவ கட்டமைப்பு இது? எல்லா கட்சியிலும் வர மாதிரி இன்னைக்கு இங்கேயும் மதுப்பழக்கத்தை உருவாக்குற மாதிரி மதுப்பழத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு அதிமுக திமுக தான் இங்கே வேலை நடக்குது. அவங்களே பரவாயில்லன்றவங்க தான் இங்க கட்டமைப்பு நடக்குது. மொத்தம் இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் கூட நேரம் வர கிருஷ்ணகிரி வராரா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு செய்யறாருன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேரம் வருவாரு, நேரம் அறைக்கு போயிடுவாரு, கதை சாத்திக்குவாரு, திரும்ப பொதுக்கூட்டத்தோட போயிடுவாரு. இங்க அவங்க பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினா, என்ன செஞ்சா, இந்த இவ்வளவு லட்சம் செலவாயிருக்கும், 10 லட்சம் 20 லட்சம் செலவாயிருக்கும், எப்படி பண்ணா, செஞ்சா, யார் முன்னாடி செஞ்சா பண்ணா எதுவுமே நடக்காது. நாங்க ஏதோ போயிட்டு வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து கீழே உட்காந்து நீ பாத்துருவோம். எந்த கூட வாட்ச்மேன் மாதிரி கீழே உட்காந்து அங்க மைக் சரியில்லையா, இங்க மைக் சரியில்லையா, இல்ல இங்க கொடி கட்டல அங்க கொடி கட்டணும் பாத்துருப்பாங்க. ஒரு நாள் கூட இந்த கட்சி கூப்பிட்டு ஒரு திட்டத்தை ஒரு நாள் கூட வரைக்கும் எந்த பொறுப்பாளர்கிட்டையும் எங்களை உட்பட தமிழ்நாடு முழுசும் எந்த பொறுப்பாளர்கிட்டையும் கூப்பிட்டு இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போல ஆலோசனை கேட்டதில்ல. இவங்களே ஒரு 4 பேர் தலைமையில் உட்காந்துக்கிறாங்க. சென்னையில இருந்து பார்க்கும்போது அரசியல் வேற, அது சென்னை நகரம், இது கிராம அரசியல் வேற. சென்னை நகரத்துல நீங்க ஒரே பகுதியில 50,000 பேர் இருப்பான், 5 லட்சம் பேர் இருப்பான். ஆனா அந்த அரசியல் வேற. இங்க கிராம பகுதி, இங்க சாதி அடக்குமுறை இருக்குது, அங்க சாதி பார்க்க மாட்டாங்க. இங்க சாதி அடக்குமுறை இருக்குது, மத அடக்குமுறை இருக்குது, மொழிவாரி பிரச்சனை இருக்குது. இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் கிராமத்துல அரசியல் நடத்துறோம். அவங்க தொடர்ச்சியா மாத்தி கொலாப்ஸ் பண்றீங்க. கிருஷ்ணகிரி வேட்பாளரா அவங்க தூக்கி கன்னியாகுமரியில போடுறாங்க, கன்னியாகுமரி வேட்பாளர் தூக்கி சிவகங்கையில போடுறாங்க, சிவகங்கை வேட்பாளர் கூட கோயம்புத்தூர்ல போடுறீங்க. கடைசி நாங்க என்ன ஒரு வேட்பாளர் அறிவிக்கிட்டு வந்தோம்னா இந்த வேட்பாளர் தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப கிருஷ்ணகிரி அப்ப 14 வருஷம் நம்ம கூட கட்சியில உழைச்சலும் தெரியாத மண்டல செயலர், மாவட்ட செயலருக்கு கீழே இருந்தா தெரியாம போயிருமா, யாரும் வேட்பாளர் போகணும் கூட தெரியாம சொல்லாம போயிருவாங்களா? அப்ப இது மீறி நாங்க கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு 4 பேரை நீங்க உருவாக்குறீங்க. அது 4 பேர் 5 பேர் உருவாக்கி அவங்க கிட்ட வேட்பாளர் விருப்பம் எடுத்து கொடுன்னு சொல்றீங்க. நாங்க சரி என்னடா இந்த பொறுப்பு நம்ம அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே கடைசி ஏதோ பண்ணி வேட்பாளர் கொடுக்குறோம். அந்த வேட்பாளர் அந்த வேட்பாளர் நம்ம ஒரு ரூபா கட்சிக்கு செலவு பண்ணல. இன்னைக்கு கட்சி தலைமையில் நாங்க காசு வாங்கலாம் பண்ணல, எங்களுடைய காசு போட்டு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு 14 வருஷம் கட்சி வளர்த்தனா எங்களோட சொந்த காசு தான். அவங்க 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து நான் கட்சி வளர்க்கல. ஒரு தேர்தல் வரும்போது ஒரு தேர்தல் தெரியும். திமுக நிகரான கலப்பணி தான் நாம் தமிழ் கட்சி செய்யறோம். அப்ப செய்யறோம்னா அவங்களுக்கு செலவாகுது, எங்களுக்கு செலவாகுது. அப்ப யாருக்கு செலவு பண்ணுவாங்க? நாங்க தான் பண்ணிருந்தோம். அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நம்ம இனத்துக்காக வந்துட்டோம், இனத்துக்காக செஞ்சும் பண்ணோம், இதெல்லாம் நாங்க எதுவுமே கேட்கல. ஆனா ஏன் நிராகரிக்கிறீங்க எங்களை தமிழ்நாடு முழுசும்? பழைய ஆட்கள் ஏன் நிராகரிக்கிறீங்க? என்ன காரணம் எங்களுக்கு? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்க கூட நின்ற தவிர மீது என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம்.
சொத்து வித்து கொடுத்தோம், நிலத்தை வித்து கொடுத்தோம், வளத்தை வித்து கொடுத்தோம். என் உடல் உழைப்பெல்லாம் போச்சு. 18 வயசு வந்தேன் கட்சிக்கு. நீங்க பார்த்துருப்போங்க. இன்னைக்கு 34 வயசு ஆகுது. இளமையே போச்சு எங்களுக்கு. இந்த கட்சியில் சேர்ந்து என் குழந்தை நிறைய மாத கர்ப்பிணி. அந்த குழந்தை போய் காப்பாற்றணும். ஆர்கே நகர் பிரச்சாரத்துல பரப்புரை இடைத்தேர்தல் பரப்புரையில் இருக்கிற என் குழந்தை புறச்சு கூப்பிட்டு வந்து காப்பா எங்க மனைவி சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வர முடியல. என் குழந்தைக்கு கர்ப்பம், அந்த குழந்தை இறந்துச்சு பிறந்த ஒரு நாள்லயே. என்ன இலக்காம இருக்கு? நாங்க எல்லாமே பண்ணிருக்கோம். நாங்க இருக்கிற நீங்க நாம் தமிழர் கட்சி நீங்க நீங்க பேசுறீங்க. திமுக அதிமுக இருக்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியும் போட்டு தாக்குறீங்க, பேசுறீங்க. இருக்கிற அதிகாரி முழுசும் பேசுறீங்க. சரிதான், கருத்து ரீதியாக மாறிக்கிறோம். ஆனா நாங்க அதே குரலோட இங்க பேசுறோம். ஆனா எங்க கூட எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து என் ஊர்ல இருந்து பகையாளி இருக்கிறோம். நான் திமுக பேச முடியல, அதிமுக கூட பேச முடியல, எந்த காரணம் பேச முடியல, மாமச்சானா இருக்கான். ஆனா அவங்க கூட பேச முடியல, கருத்து ரீதியாக மாறிக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, அதே செயல நீங்க போயிட்டு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்க கல்யாணத்துக்கு போங்க, திமுக கட்சிக்காரங்க கல்யாணத்துக்கு போங்க, அதிமுக கட்சிக்காரங்க கல்யாணத்துக்கு போங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனா நாங்க தெரியாம மாமச்சங்க திருமணத்துக்கு எதனா போயிட்டு செஞ்சு எவனோ போட்டோ போட்டா கூட இவன் என்னடா போய் திமுக அதிமுக தொடர்பு இருக்கிறாங்கன்னு பேசுறீங்க. தேர்தல் வச்சு அதிமுக திமுக காசு வேண்டாம் நீங்க சொல்றீங்க. அப்ப இது மாதிரி தொடர்ச்சியான எங்க மேல ஒரு என்ன அடிமைத்தனமான அரசியல் தான் நாங்க நாம் தமிழர் பண்றோம். இன்னைக்கு எங்களை நடத்திட்டு இருக்காங்க. அடிமைத்தனம் தான். சரி, இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், நாளை மறுநாள் மாறிடும், அப்புறம் மாறிடும், இப்போ மாறிடும். 14 வருஷம் கடந்தோம். ஒவ்வொருத்தரும் போகும்போதெல்லாம் கேள்வி கேட்கல. இப்போ எங்களை கட்சி விட்டுலாம் தூக்கல, நாங்கள் வெளியே வரல, கட்சி விட்டுலாம் தூக்கல, நாங்கள் கட்சி விட்டு தான் இருக்கோம். எங்களை தூக்கிட்டு எல்லாம் வரல. ஆனா வழி தாங்க முடியல. எல்லாரும் போயிட்டாங்க. யார்கிட்ட போய் நிக்கிறது? இப்ப அதிமுக மாதிரி ஒரு தலைமையில ஒரு கட்சி விட்டு போறீங்களா? என்கிட்ட யார் தலைமை? அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு இணையான ஒரு கைத்தட்டி யாரும் வச்சுன்னா உடனடியாக நீங்க அவங்க கட்சி நிறைவேறிக்கிறீங்க. அவங்க மேல தேவையான வன்முறை பேச்சு தூண்டி விடுறீங்க. உங்களுக்கு தெரியாம அவங்க இணையத்தை பேச வைக்கிறீங்க. இன்னைக்கு ராஜீவ் காந்தி அந்த கல்யாண சுந்தரனும் இருக்கிற பொறுப்பாளர்கள் என்னைக்கு கட்சி விட்டு போனாலும் அன்னைக்கு கட்சியோட இது அத்தனை மதிப்பு போச்சு. ராஜீவ் காந்தி திமுக போன கல்யாண சுந்தரம் பேர்ல என்ன உங்களுக்கு குற்றச்சாட்டு இருந்துச்சு? கல்யாண சுந்தரம் இந்த தமிழ் தேசிய அரசுக்கான கெடுதல் என்ன பண்ணாரு உங்களுக்கு? அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கட்சி விட்டு போனாரு. நீங்க எங்களுக்கு இரவு பகலா வெளிநாடு தொடர்பு வந்துட்டே இருக்கும். 2019 இரவு பகலாம் தமிழ்நாடு தொடர்பு வெளிநாடு தொடர்பு தமிழர்கள் பேசிட்டு இருப்பாங்க. 2019 எந்த வெளிநாடு தொடர்பு எதுவுமே இல்லை எங்களுக்கு. நான் கூட இணைச்சு காரணம் நீ தமிழ் தேசிய விடுதலையே விடுதலை புலி இயக்கத்துல இறந்த மாவீரர்களே அப்புறம் தமிழ் மக்களை இவங்களை காப்பாற்றணும்னா அங்க ஒரு விடுதலை புலி இயக்கம் இருக்குது. நாங்க அதுக்கு நிகரா அது இல்லைனா கூட எங்களுக்கு இங்க ஒரு தமிழரை காப்பாற்ற ஒரு இயக்கம்னா பொங்கிலும் தான் வந்தோம். நாங்க ஒரு அரசியல் கட்சி உங்களோட திமுக அதிமுக மாதிரி போயிட்டு நான் கூட சீட்டு 4 சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க வரலையே. நாங்க போயிட்டு ஏதோ இந்த கட்சி வச்சு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு 50,000 1 லட்சம் 10 லட்சம் வாங்கி செஞ்சு வரலையே. இன்னைக்கு கட்சி வரலையே. இன்னைக்கு வரலையே. நாங்க வந்தது அத்தனையுமே உங்களுக்காக, இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக தான் வந்தாங்க. நீங்க எதனா கேட்டா கட்சி என்னெல்லாம் மறந்துட்டு செஞ்சுட்டாங்க கேட்கறாங்க. இயல்புலேயே தமிழ் தேசிய விடுதலையோட இயக்கம் இருந்துச்சு எங்களுக்கு. அது கடைசியா இன்னைக்கு பாலச்சந்திரன் தம்பி பாலச்சந்திரனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. அந்த பாலச்சந்திரனுடைய இறப்பு பார்த்து தான் வெளியே வராங்க. அப்பதான் கொதிச்சிருந்து வரும். எல்லா பிள்ளையும் மாணவர் தமிழ்நாடு முழுசும் மாணவர் அங்க கொதிச்சிருந்து வரான். வரும்போது ஒரு இயக்கம் தான் இது. சீமானோ இல்ல அவங்க அப்பாவோ அவங்க குடும்பம் இயக்கிறீங்கல்ல. 1800 இயக்கத்துல இதுக்கு முன்னாடி எல்லாம் 15 பேர் 14 பேர் இருந்த மூத்த அக்கா அப்பா மாமா சாகுல மாமா உட்பட எல்லா அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் உட்பட இருக்கிற அண்ணன் ராவணன் உட்பட அண்ணன் வெற்றிக்குமார் உட்பட இன்னைக்கு கட்சி விட்டு ஒதுக்கி அத்தனை மாநில பொறுப்பாளர் உட்பட இவெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது. அது நீங்க கருத்தியல் ரீதியா நீங்க பேசுறீங்க. ஒரு முதன்மை பொறுப்பாளராக அவங்க மாற்றி ரீதி உங்களுக்கு வச்சு பேசாம கூட நின்றுனாங்க. ஆனா அதுக்கான இது எதுவுமே இல்லை. இன்னைக்கு யாருமே இல்லையே. என்ன தப்பு பண்ணாங்க? நீங்க நேற்று நல்லா இருந்தா இன்னைக்கு கெட்டதை போயிட்டாங்களா? யதார்த்தமா நம்ம திமுக அதிமுக கட்சி பத்தி பேச தேவையில்லை. ஐயா கலைஞர் கூட கட்சி ஆரம்பிச்சவங்க கடைசியா சார் மணி வெளியே போயிருக்காங்களா? இதே போனாங்களா? அம்மையார் ஜெயலலிதா கூட ஆரம்பிச்ச அம்மையார் சசிகலாவும் இறுதி முடிக்கு வெளியே போயிருக்காங்களா? ஏன் உங்ககிட்ட மட்டும் வெளியே போக வைக்கிறீங்க? நீங்க அப்ப தப்பு எனக்கு உங்க போறவங்கிட்ட தான் உங்ககிட்ட இருக்குதா? சரி, போனா தப்புன்னு சொல்றீங்க. தப்பு நீங்க உடைச்சு பேசணும்ல. எத்தனை முறை நாங்க தமிழ் இந்த நாம் தமிழ் கட்சியில இந்த மாவட்டத்துல எத்தனை முறை கைதாயிருப்போம்? எத்தனை முறை என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? என்னைக்கு ஒரு தம்பி கைதாயிட்டா செஞ்சுட்டான் என்னைக்கு வந்து பார்த்துருக்குங்களா? செஞ்சிருக்குங்களா? இல்ல அவனுக்கு வழக்கறிஞர் 4 வழக்கறிஞர் எடுத்து வச்சு எங்களை கூப்பிட்டுருக்குங்களா? எத்தனையோ வழக்கு வந்துருக்கு. காவிரி பிரச்சனை வழக்குகள் நம்ம வழக்கு வந்துருக்குது. கடைசி வேட்பாளர் தம்பி கோதல போய் வேட்பாளர் அடிச்சு பிரச்சனை வழக்குகள் இருக்கு. எத்தனையோ வழக்குகள்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. யாரோ சும்மா இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க எங்க மேல ஏகப்பட்ட வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் என்னங்க நீங்க ஒரு வழக்கு நினைச்சு கேட்டுருக்கலாம். எல்லாம் கேட்கல. நாங்களா செஞ்சுதான் வெளியே வந்தோம். நாங்களா தான் வருவோம். குரல்குடி மக்களுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க எல்லாம் அந்த போய் அவனை அடிக்கவே இல்லை. அவரை அடிக்கவே இல்லை. அடிச்சது யாரும் கொடுத்து அவங்க மேல வச்சு அடிச்சு வச்சுட்டு கடைசி யாரும் முதன்மை பொறுப்பாளர் 10 பேர் வழக்கு போட்டு விட்டாங்க. நாங்க தானே போய் எல்லா இடத்துலையும் போய் நின்று போயிட்டு ஒரு தலைமுறை வாங்கிட்டு செஞ்சுட்டு கைதாகி அதுக்கு 80,000 1 லட்சம் செலவு பண்ணி பொதுக்கூட்டத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி என்ன இது பேர்? யாருக்கு பேர் வருது? எங்களுக்கு ஒரு பேர் இல்லையே. நாங்க வரும்போது எல்லாம் சொத்து பத்து போட நல்லா தான் வந்தாங்க. என் பிச்சைக்காரன் தான் இருந்தாங்க. நீங்க என்ன இருக்குங்க? நீங்க தமிழ் தேசிய அரசியல் எளிமையான அரசியல் இல்லையே உங்ககிட்ட. எளிமையான அரசியல் பேச மாட்டீங்களே. எங்ககிட்ட பேச மாட்டேங்க.
வந்து நான் என்ன கஷ்டம், ஒருத்தன் அரை மணி நேரம் 1 மணி நேரம் போற ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாளர் வீட்டுல போய் தங்கலாம், ஒரு பொறுப்பாளர் வீட்டுல சாப்பிடலாம் நினைக்க மாட்டேறீங்களே நீங்க. எம்ஜிஆர் அந்த வேலை செய்யாம போயிட்டாரா? ஐயா செய்ய போயிட்டாரா? எல்லாம் செஞ்சா கட்சி கட்டமைச்சாங்க. எங்க பிள்ளைங்க ஒரு கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டது சாவு ஒண்ணு கூப்பிட்டா வரமாட்டேறீங்க நீங்க. ஆனா திமுக அதிமுக கட்சிக்காரன் எவனோ ஒருத்தர் செத்து போயிட்டா நீங்க அடுத்த வருஷம் போறீங்க. எவனோ பணக்காரன் இருந்துச்சு அடுத்த வருஷம் போய் நிக்கிறீங்க. அப்ப உங்க கட்சிக்காரன் மரியாதை இல்லை. நம்ம மாவட்ட செயலாளர் ஐயா மேற்கு மாவட்ட செயலாளர் ஆனா ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தாரு, அக்கா மேரி செல்வராணின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. கிட்டத்தட்ட கட்சியில அந்த தனி தொகுதியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அடக்குமுறை, எவ்வளவு பெரிய மொழிவாரி பிரச்சனை இருக்குது, நாம் தமிழர் கொண்டு போன எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த பகுதியில் நின்று கட்சியில வளர்த்தினாங்க. உடல் நோய்பட்டு 2 காலை இறந்துட்டு நீங்க சுகர்ல 2 காலில் இருந்து சக்கரை நோய் வந்து 2 காலை இறந்துட்டாரு. எத்தனை மணி நீங்க பாத்துருக்கீங்க பொறுப்பாளர்? எதை நம்பி போக சொல்றீங்க? நீங்க உங்க கட்சியில் நாளைக்கு இருக்கோம், நீங்க எல்லாம் முடிச்சு நாளைக்கு வரோம், நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி ஏதோ போடுறாங்க வர போடுறாங்க, நாளைக்கு குடும்பத்து பாக்குற பார்த்து உனக்கு குடும்பத்து 10 லட்சம் 50 லட்சம் கூட சொல்லுவாங்க, காசு கொடுத்துல ஒரு ஆறுதல் சொல்ல தான் உங்களை வர முடியுமா என்கிட்ட நீங்க? அப்ப எதை நம்பி நாங்க இருக்கோம், உங்க கூட இருக்கோம்? எதை நம்பியுமே இல்லை, எல்லாமே இழந்து பட்டோம். ஒரு பொதுச் செயலாளர் போடுறீங்க, மாநில பொதுச் செயலாளர் ஒருத்தர் போடுறீங்க, கட்சியில நெருங்கி அவங்க பார்த்தா கட்சி பத்தி தவறா பேசிட்டு ஒரு ஆளு திருப்புன்னு கூட்டு வந்து முன்னாடி வந்து செயற்கை கொடுத்து இவர் தான் மாநில கட்சியோட பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க. அப்ப யாருன்னு கேட்டீங்க? எந்த நடவடிக்கை கொடுக்குது? யாரு கேட்கறீங்க? நீங்க உன்னை பத்தி அசிசமா வெளியே பேசுறான், அவன் திருப்பி வர உங்களுக்குள்ள என்ன எனக்கு மனுஷன் அவர் பொதுச் செயலாளர் அறிவிக்கிறீங்க, யாரு கேட்டு பண்றீங்க இந்த விஷயம்? எனக்கு ஒரு ஐயா நான் விஜயகுமார்ன்ற அண்ணன், ஆனா ராஜராஜ சோழன் நீங்க உலகத்துல சிலை வச்சு நம்ம செலவிக்கணும் ஒரு இடம் வேணும்னு கேட்கறேன். என் சொந்த இடத்த அவர் 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு இடத்த எனக்கு எழுதி வைக்கிறாரு. பிரபா நீ இந்த நிலத்தை உன் பேர் எழுதிக்கன்னு சொல்றாரு. நான் எழுத மாட்டேன், நான் இந்த நிலத்தை என் பேர்ல நான் வந்து கட்சி தலைமை பேர்ல நான் எழுதி கொடுத்தேன், நான் கட்சி தலைமை பேர்ல எழுதினேன். எங்க பேர்ல நாங்க ஒரு ஏமாத்திரம் எழுதி முடியல. நீ கட்சி தலைமையில ஒவ்வொரு ரூபாய் பணம் போட்டு ₹1 நாங்க சேர்த்து வச்ச பணத்தை பிச்சை எடுத்து துளித்திட்ட பேர்ல நாங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். நீ கட்சி தலைமை அலுவலகத்தை யார் பேர்ல பதிவு பண்ணிக்கிறீங்க? பாக்கியராஜ் தனிநபர் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப யாருக்கான கட்சி இது? நீங்க வளர்ந்தா நாங்களும் வளரணும்ல. கேட்கறீங்க ஏதோ கேட்ட மரம் வளரும் போது கிளையெல்லாம் வெட்டிட்டு தான் போகணும். கிளையும் தான் நீ மரமே வளர்ந்துருப்பீங்க நீங்க. ஏதோ கேட்ட வந்து சாக்கடை அடை பண்றது, பிசுறுன்றது, இதெல்லாம் யாருடைய விஷயம்? அதெல்லாம் என்ன பேசுறீங்க? அப்ப நாங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ண செஞ்சோம்? தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டு பண்ற அத்தனை கட்சியும் ஈழ மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அது கட்டி கொடுத்துருக்காங்க, சொந்த வீட்டுல அவங்க 10 பேர் தத்து எடுத்து கொடுத்துருக்காங்க, வெளிநாடு படிக்க வச்சிருக்காங்க ஈழ மக்களுக்கு. நீங்க ஈழ மக்களுக்கான செஞ்ச உதவி 10 உதவி சொல்லுங்க. நீங்க நான் உங்களுக்காக சேரல, நான் கட்சியில பிரபாகரன் ஒட்டை நபர் தான் வேலை செஞ்சாங்க. அந்த மூத்த 10 கட்சிக்கு வந்தோம். ஈழ மக்களுக்கு செஞ்ச உதவி நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க எதுவுமே இல்லை. எல்லா சாதி கட்சி தலைவர் பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ இல்ல அது மாதிரி பல சாதி கட்சியில வந்து நீங்க மொத்த சாதி மக்களையும் சாதிக்காரன் கூட்டு போய் திமுக அதிமுக அட வைக்கிறீங்க. நீங்க ஒட்டுமொத்த தமிழராக கூட்டு போய் எங்களை தமிழர்லாம் இணைச்சு இப்போ தமிழர் நீங்க அட வைக்க போறீங்க. 75 நாள் கெஜ்ரிவால் ஆட்சி பிடிக்க முடிஞ்ச ஆட்சி 13 வருஷத்துல வந்து பவன் கல்யாணம் பிடிக்காச்சியா 14 வருஷம் பிடிக்க முடியும். என்ன குற்றச்சாட்டு நினைக்கிறீங்க? நான் கிளியை கட்டமைக்காம போயிட்டுமா, கிளியை வேலை செய்ய போயிட்டுமா? நீங்க என்ன சொல்றாங்க அதை செஞ்சு தானே நாங்க. இல்ல நாங்க என்ன பொறுப்பாளர் நீங்க போறவங்க வேணா தட்டி கழிச்சு போயிருக்குமா? என்ன உங்களுக்கான இடையூறா ஒண்ணு இருந்திருக்க சொல்லுங்க. இல்ல யானை பொறுப்பாளர் எங்ககிட்ட வந்து ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறோம்னு சொன்னா நாங்க அதை வந்து நிராகரிச்சுட்டு இருக்குமா? நாங்க நினைக்கிறா எதுவுமே பண்ணலையா? நாங்க தவறு எங்க இருக்குது? நீங்க அந்த மண்ணின் மைந்தருக்கு எப்படி தமிழ்நாடு முழுசும் நீங்க மண்ணின் மைந்தருக்கு நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், மண்ணின் மைந்தர்கள் தான் நீங்க ஆட்சி ஆளும் சொல்றீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தல் இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல் உட்பட உள்ள செல்லும் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தல் உட்பட நீங்க அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் நீங்க சீட்டு கொடுக்கணும். நீங்க அதே செய்ய மாட்டேறீங்க. அப்ப யாருக்காக வேலை செய்யற அரசியல் ஒன்றும் புரியல எங்களுக்கு. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் நான் மாறி வழியில இப்பயும் தாங்கனாலும் வழி எவ்வளவு முடியல. 5 நாளுக்கு அழுது உட்காந்து என்ன பண்ணணும் தெரியல. என் குடும்பத்தை கூட 14 வருஷத்துல 14 நாள் பார்த்துருப்போம் முழுசா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. போய் பாருங்க, கிராமத்துல போய் கேளுங்க. ஒருத்த நாம் தமிழ் கொண்ட பொறுப்பாளரோட மனைவியை போய் கேளுங்க, அவனோட நிலைமை என்ன இருக்குன்னு. அதே மாதிரி லெட்டர் பேட கொடுக்காது அந்த கட்சிக்காரன், அவனோட குடும்பத்துக்கு பாருங்க அவன் நிலைமை என்ன இருக்குன்னு. அப்ப எங்க கொண்டு போய் சேர்த்து எல்லா விஷயம் கொண்டு போய் சேர்த்து எல்லாம் மாத்தி எல்லாம் பண்ணி விட்டாங்க. மொத்தமா எதுவுமே இல்லை. எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறோம். நீங்க சொல்றீங்க எங்க சாதி பிரச்சனை இருக்குது, நீங்க தமிழ் பேசுறீங்க, நீ இருக்கிற அத்தனை தமிழ் நீங்க சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு நீங்க மதுரையில திருச்சிலையோ இல்ல நீங்க வந்து வேற பகுதியிலயோ நீங்க வந்து தமிழரா தமிழர் இருப்பாங்க. என் மாவட்ட மண் அப்படி இல்லையே. நீங்க வேலை செய்யற அத்தனை பேர் கன்னட மக்களும் தெலுங்கு தாய்மொழி சார்ந்த மக்களும் வேலை செய்யறாங்க. கட்சி எங்களை நாங்க எவ்வளவு ஈடுபாடுறோமோ அதிக ஈடுபாடோட அவங்க வேலை செய்யறாங்க. நான் அவங்களுக்கு எப்படி நிராகரிக்க முடியும்? நாங்க பதிவு போய் வேலை செய்யறோம். அப்ப
நீங்க இதெல்லாம் மாத்தணும் கொள்கை ரீதியா. நீங்க தம்பி நம்ம கட்சி பொறுப்பாளர்கிட்ட செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க, முன்னாடி செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க, செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க. செயற்குழு கூட்டம் என்னமா பேசுறீங்க? நாங்க இப்படி வருவோம், நீ காருக்கு முன்னாடி இப்படி போனோம், நீங்க வந்தா சாப்பிடும் போது யாரும் இருக்கக்கூடாது, உள்ள உட்காரும் போது இருக்கக்கூடாது, இதான் செயற்குழு கூட்டத்தில் பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே பேசிடுங்க, போறதுக்கு முன்னாடி கைது வாங்கிடுறீங்க. செயற்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே கைது வாங்கிடுறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூலி வேலை செய்யறவங்க 14 வருஷம் வேலை செஞ்சோம். யாருக்கு என்ன கேட்டு செஞ்சீங்க? கேட்டுருக்குங்களா? என்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி தம்பி இதுக்கு கட்சி ஐட்டம் எப்படி ஒரு நாள் கேட்டுருங்களா? யாருன்னா ஒரு புகார் சொல்லிட்டானா அடுத்த வருஷம் திட்டத்தை மட்டும் போன் வந்துடும். நீ எதுக்கு வந்துருக்கு? நீங்க எனக்கு வந்துருக்குங்க கட்சி நம்மளுக்கு எப்படி வழக்கம், அவங்க பகுதி என்ன பிரச்சனைக்குது, என்ன பண்ண போற கேட்டா நான் என்ன பார்த்து சாதனை நினைக்கிறேன், எனக்கு எல்லா பக்கம் தெரியும், என்ன சரி தெரியாம பேசுறீங்க. பார்த்தவன எடுத்து பேசிட்டா அவனுக்கு ஆப்போசிட் 4 பேர் 5 பேர் நீங்க உருவாக்குறீங்க, கேட்டா இல்லைன்றீங்க. எவ்வளவு நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியா நடக்குது. நாங்க என்ன ஏழ்மையா இருக்கோம்? நீங்க சொல்றீங்க அண்ணன் வீட்டுல பேசுறீங்க, நாங்க என் வீட்டுல வந்து என் கொண்டாடி போய் உனக்கு ஏரி வேலைக்கு காடு வைக்க ஏரி வேலைக்கு தான் போயிருக்காங்க ஒரு மண்டல சேவை வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கர் நினைச்சு இல்ல, உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டுல நீங்க 5 காரு 15 பேர் வேலை செய்யறாங்க, 3 பேர் தான் இருக்கு வீட்டுல குடியிருக்குங்க, 15 பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுக்குங்க. யாரு எளிமையான கட்சின்னா? யாரு சொல்றீங்க? எல்லாம் இருந்தோம். நீங்க திரும்ப நீங்க கட்சி விட்டு சேர்த்து வந்து சேர்த்தாம போங்க, அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். நாங்க அதை பத்தி வரல, வந்துட்டோம். தெரியாம எந்த ஜனத்தில் செஞ்சு பாவமோ அந்த ஜனத்தில் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கின்ற மாதிரி கட்டி மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். படிச்ச பையன், எங்க தம்பிக்கெல்லாம் படிச்ச பையன், 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்கல, முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதெல்லாம் 10,000 பேர் மேல இருக்காங்க. வருவாங்க எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த ஏக நம்ம போறோமோ இல்லை எந்த ஏகத்திலே கூப்பிடுறாங்களோ வருவாங்க. வேற வழி இல்லை. ஒன்னே ஒண்ணு, இந்த மக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்த மக்களோ இல்லை தமிழ்நாடு சார்ந்து சொல்றேன், யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதாங்க, அவ்வளவுதான் சொல்லணும். இளமையை அழிச்சிடாதாங்க, போதும். நீங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஆச்சு. 1ல இருந்து 4 ஆனீங்க, 4ல இருந்து 7 ஆனீங்க, 7ல இருந்து 14 தான் போயிடுங்க. நீங்க ஏன் 7ல இருந்து 8 கூட ஆகல? எங்க மாற்றம்? அவ்வளவுதான். நீங்க இவங்க இந்த மாற்றம் இல்லை. இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எந்த இளைஞர்களும் வாழ்க்கைக்கு எடுத்துறாங்க. அவங்க மனைவிகளுக்கு எல்லாம் தகுந்த இளைஞர்கள் கூட சொல்றேன், அவங்க குடும்ப பெண்கள் சொல்றேன், தயவு செஞ்சு உணர்ச்சி பெருக ஊட்டி, உணர்ச்சி எங்களை ஊட்டி எங்களை வேற திசைக்கு நாங்களாம் போய் சம்பாதிச்சுட்டு இருப்போம். எங்களை இந்த மாதிரி ஊட்டி பண்ணாதீங்க. அப்ப நான் கூப்பிட்டோமா, நாங்க செஞ்சுமா, உங்களாம் செய்ய சொன்னோம்லாம் கேட்காதீங்க. அடுத்த கட்ட தமிழ்நாடு முழுசுன்னு ஏற்கனவே தமிழ்நாடு முழுசு இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் உட்பட கடைசியாக எல்லாரும் உட்பட வெளியே இருக்காங்க. நிறைய பேர் இவங்க வெளியிருக்காங்க, வெளியே இருக்காங்க. சில பேர் இன்னும் இருக்கிறவங்க வெளியே வர போறாங்க. இவங்கெல்லாம் இணைச்சி செஞ்சுட்டு வர நவம்பர் 27க்குள்ள ஒரு நல்ல மாவீரர் நாள் உள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு தமிழ் தேசிய இயக்கமா இப்போ புதுசாக கட்டுறதா இல்லை இருக்கிற தமிழ் தேசிய இயக்கத்தில் நல்ல இயக்கமா நான் போய் சேரதாங்கிறது நவம்பர் 27க்குள்ள முடிவு பண்ணுவாங்க. எந்தெந்த பகுதியில ஒரு பெரிய முக்கிய ஒருங்கிணைப்பாளரும் மாநில ஒருங்கிணைப்பாளரும் சொல்றீங்க. ஆமாண்ணே. இதுல வந்து எந்தெந்த பகுதியில போயிருக்கிறாங்க, எந்தெந்த பெல்ட் நாங்க உடைச்சிருக்கோம், முக்கியம் சொல்றீங்களே தவிர எந்த தமிழகம் மதுரையில கட்சியில இணையத்துக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்கிறது இயக்க ஆரம்பிக்கு முன்னாடி மதுரை வெற்றிக்கு முன்னாடி மதுரையோட பொறுப்பாளர், இன்னைக்கு மாநில பொறுப்பாளர் இருந்தாரு. அவரை இப்ப எடுத்துட்டீங்க. புகழேந்தி மாறன் உங்களுக்கு சென்னையில போய் இருக்கிற இடம் கொடுத்து செஞ்சு தங்க வச்சு பண்ணது. புகழேந்தி மாறன் ஒரு மாநில உறுப்பினர், சென்னை சார்ந்தது, அவர் ஒதுக்கிட்டீங்க. உங்களுக்கு கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி பத்தி தெரியும். உங்களுக்கு கல்யாண சுந்தரம் கோயம்புத்தூர்ல வந்து பண்ணாரு, அவரை ஒதுக்கிங்க. ராமநாதபுரத்துல அன்னைக்கு இக்கட்டான காலகட்டத்துல, அன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்துல, அன்னைக்கு காங்கிரஸோட எதிர்ப்பு ஆட்சியில் இருக்கும்போது பெரிய எதிர்ப்பு பண்ணி காங்கிரஸ் ஆதரவா ப. சிதம்பரத்துக்கு எதிர்ப்பா நின்ற அண்ணன் ராஜீவ்காந்தி அண்ணன் இருந்தாரு. அன்னைக்கு அரசியல என்ன தெரியாது, அன்னைக்கு அவர் எடுத்து நின்றாரு ப. சிதம்பரத்தை. அவரை கட்சி எடுத்துட்டீங்க. அண்ணன் இந்த மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ராசாமைப்பன் ஒருத்தர் இருந்தாரு, அவரை தூக்கிட்டீங்க. இப்ப சிவசங்கரனை பத்தி ஒண்ணு பேசுறீங்க, அக்கா காளியம்மா பத்தி இப்ப நீங்க கடைசி பேசுறீங்க, அது ஒண்ணு என்ன நடவடிக்கை தெரியல. தஞ்சை புகன்குமார் அண்ணன் இருந்தாரு, அவர் கிட்டத்தட்ட அதுவும் இன்னொரு கூத்தாது தான். இருக்கிற பெரிய விஷயமே என்னன்னா, யாரு கட்சியோட மாவீரர் நாள் இன்ன வரைக்கும் தமிழ் தேசிய இல்ல உலகம் முழுசும் நடந்த மாவீரர் நாள் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள தான் நடந்துச்சு. கிறிஸ்டியன்ல தான் முதல் 2017 நம்ம மாவீரர் நாள் வெளித்தடல வச்சோம். நம்ம அதுக்கு அரசு கோர்ட்ல வந்து உயர்நீதிமன்ற அனுமதி வாங்கி வச்சோம். அந்த மாவீரர் நாள் யாரு சிறப்பாக வைக்கிறாங்களோ, மாவீரர் நல்லா தெரிஞ்சு நோட் பண்ணுறாங்க. மாவீரர் நாள் யார் அந்த மாவட்டம் நடத்துறாங்களோ அடுத்த வருஷம் பார்த்தா மாவீரர் நடத்தின அந்த மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளர் கட்சியில் இருக்க மாட்டாங்க. நான் நடத்தினேன், நான் கட்சியில் இல்லை. அடுத்து சஞ்சீவநாதன் ஒருத்தர் நடத்தினாரு, அவர் கட்சியில் இல்லை. அடுத்த வருஷம் தஞ்சை குங்குமம் நடத்தின கட்சியில் இல்லை. அப்ப யார் அடுத்து மதுரை அண்ணன் இல்லை. அப்ப இது உண்மையாவே தமிழ் தேசிய இயக்கத்துக்காக தான் வேலை செய்யறாங்களா, இல்ல எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு தமிழ் தேசிய இயக்கத்துக்காக விடுதலை புலிகளோட இதுக்கோ தமிழ் தேசிய மக்கள் இழந்த லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது பல கோடி பேர் வெளியே வந்தாங்க, லட்சம் பேர் கொதிச்சிருவாங்க, அவங்க மடைமாத்திரத்தை எங்களை உள்ள இணைச்சிங்களான்னு தெரியல.
சீமானை விட வேற யாரும் வந்து வெளித்தோட்டத்துல ஒரு இதா பிரபலம் வரல ஆகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. யாருமே அடுத்த தலைமை யாருமே இல்ல, பேச்சாளர் இல்ல. இன்னைக்கு துறைமுகம் மட்டும் தான் இடுமணம் காட்டு தம்பி இருக்கா, 2-3 பேர் பேச்சாளர் இருக்கிறாங்க. இல்ல யாருமே இல்ல, எல்லா பேச்சாளரும் வெளியே போயிட்டாங்க. சீமான் மேல மட்டும்தான் உங்களுடைய எதிர்ப்பு இருக்கு. ஆமா, எதிர்ப்பு இருக்கு. மத்த அவர்கள் வந்து இது இல்லையா? ஆமா, இது இல்ல. ஏன்னா இவர்தான் தலைமை. நம்ம அடுத்தவங்க போய் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கட்சியில போறதுக்கு நாளைக்கு சேர்த்து வந்த போய் சொல்ல முடியாதுன்னு. கட்சி தலைமை உங்களுக்கு தேவை அப்படி நடக்கும். எல்லா தவறும் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும். அப்ப நீங்க அடுத்த கூட இருக்கிறவங்க 4 பேர் பண்றாங்க, கூட இருக்கிறவங்க வந்து இவங்க சரியில்லை, இவங்க சீமானன் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி உள்ள நிர்தேசிக்கிறாங்க, கட்டமிஷன் அப்படிலாம் போய் சொல்ல முடியாது. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பொறுப்பாளர்கள் வந்திருக்கீங்க, ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்களா? நம்ம மாவட்ட செயலர், மாவட்ட பொறுப்பாளர் வந்திருக்கீங்க. இந்த விஷயத்தை நீங்க சீமான்ட்ட இதை நீங்க சொன்னீங்களா? 2019 சொல்றேன். 2010 இன்னைக்கு இல்லைண்ணே, 2019 சொல்றேன். 2019 முன்னாடி எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியல. 2019 முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வந்து வாக்கு சேவை, அதுக்கப்புறம் கட்சியோட வேலைகள் அதிகமா இருக்கு. அப்போதும் சொல்லிட்டு தான் யாரும் சொல்லாமலாம் இல்லை. அவர் கேட்கல, யாரையும் காது கொடுத்து கேட்கலாம். அவர் 1 நிமிஷம் கூட பேசல. நீங்க எந்த தமிழ்நாடு முழுசு கேட்டு பாருங்க, அவர் கூட இருக்கிற 4 பேர் தவிர அவர் தமிழ்நாடு முழுசு எந்த மண்டல செயலாளர் பேசுறது கிடையாது, எந்த மாவட்ட செயலாளர் பேசுறது கிடையாது, எந்த பொறுப்பாளர் பேச மாட்டார். அந்த பதில் பேசி விடுவாங்க, போடுவாங்க, அவங்களுக்கு தூக்கி விட்டுருவாங்க. அதுல யாரும் ஒரு மாநில பொறுப்பாளர் உள்ள அடுத்து வேலை செய்வான், இல்லை யாரும் ஒரு பணக்காரன் வருவாங்க, உடனே எல்லாம் திமுக வலுவான ஒரு ஆட்கள் வருவாங்க, அவங்கள வச்சு கட்டமைப்பு போகலாம். யார்கிட்ட பேசுறது உள்ள போயிட்டாருன்னு சொல்லலாமா? அப்படிதான் எடுத்து முடியும். நாம் தமிழர் கட்சியில தனிப்பட்ட முறையில் யாரும் வளரக்கூடாதுன்னு சீமான் நினைக்கிறாங்க. 100% நினைக்கிறாங்க. ஏன்னா இல்ல, ஏன்னா சீமானுக்கு அப்புறம் நீங்களே உருவான ஆட்கள் எங்க, கட்சி வளர்க்கும் உங்களுக்கு கூட ஆட்கள் எங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. நீங்க காலை மக்கள் ஏதோ சொல்ற மாதிரி கல்யாண சுந்தரம் மாதிரியும் ராஜீவ்காந்தி மாதிரி எல்லாம் என்ன துரோகம் மட்டும் போனா, கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி என்ன துரோகம்னா நீங்க சொல்லுங்க. முதல்ல அவங்க உங்களோட தியாகம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க எல்லாமே எந்த கட்சி வேணான்னு ஏத்துட்டாலும் அந்த கட்சி போய் நிக்க வச்சது யாரு? திமுக. எந்த கட்சி வேணாம்னு நிக்க வச்சு அதிமுக போய் இணைஞ்சது யாரு? எந்த கட்சி மதவாதி எதுவாதுன்னு சொல்லிட்டு அதில் போய் இணைஞ்சு வச்சு பிஜேபி இணைக்க சொன்னது, இணை வச்சது யாரு? தமிழ் தேசிய அரசியல் வெறுப்பு வச்சது யாரு? நீங்க தான். யாரும் வெளியிலாம் இருப்பாங்க. இவர் யாரையும் தன் கூட இருக்கிறவங்கள ஒருத்தவங்க வளரக்கூடாது. யாரும் அந்த மாவட்டத்திலயோ இப்ப திமுகவா ஐயா வீரபாண்டியர் இருக்காரு, அதிமுகவா அண்ணன் KP முனுசாமி இருக்கிறாரு, வேலூர்லயா அண்ணன் துரைமுருகன் இருக்கிறாரு, வீரமணிக்கிறாரு, தங்கமணிக்கிறாரு, இந்த ஒரு ஆட்கள் அவருக்கு இணையக்கூடாது. அவர் சொல்ற விஷயம் தனக்கான ஆட்கள் சேர்த்தா தனக்கான ஆட்கள் சேர்க்காத. இவங்க எல்லாம் தனக்கான ஆட்கள் சேர்த்தா இத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறாங்க. நாங்க எங்கெல்லாம் தனக்கான ஆட்கள் சேர்க்காதனாலதான் நாங்க அனாதையை விடுறோம். எங்களை அனாதையை விட்டுறாங்க. இவரோட பிளான் ரொம்ப அருமையா இருக்கும். யாரையும் இணைச்சு விட மாட்டார், யாரையும் செய்ய விட மாட்டாரு. அப்படியே ஒரு ஆள் அப்படியே கான்செப்ட் அப்படியே ஒரு ஆள் அப்படி தள்ளி அவனை அப்படியே மோட்டிவேஷன் பண்ணி அவனை குற்றச்சாட்டு பண்ணி தள்ளிவார். பின்னாடி அவனை பின்னாடி போகாத அளவுக்கு மூழ்கி விட்டுருவாரு. ஏன்னா இப்ப இங்க வந்து பிள்ளைங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கா மனுஷன் எங்களுக்கு தான் தெரியும். இது மாதிரி வெளியே 5000-10,000 பேர் இருக்கிறான். எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கா எனக்கு தான் தெரியும். வழி இல்ல, விட்டு போக இல்ல. அவனுக்கு உங்க மண்டலத்தோட மொத்த பொறுப்பாளர்களும் விலகுறாங்களா? கண்டிப்பா மொத்த பொறுப்பாளர் விலகுறாங்க. அவருக்கு ஆதரவால ஒரு 4 பேர் போட்டிருப்பாங்க, இருப்பாங்க. இது எங்க கூட இணைச்ச நான் இணைச்சேன். ஏன்னா சீமானன் வந்து இங்க நினைக்கல, கட்சி இணைக்கல, அன்னைக்கெல்லாம் இணையதளம் இல்ல. அவரால் இணைஞ்சிருப்பாங்க, அவங்களால கொஞ்சம் இணைஞ்சிருப்பாங்க. 50,000 பேர் 30,000 பேர்லாம் இணைஞ்சிருக்க மாட்டாங்க. அவரால் 5,000 பேர் இருந்தா நாங்க போய் திருவா ஊடு உட்காந்து பேசி செஞ்சு. இப்ப தட்டலி என்னோட கிராமத்துல பிரபாரங்கிறதுனால 4 ஓட்டு உங்களுக்கு விடுது. பிரபாரம் அந்த இடத்துல உங்களுக்கு சீமானுக்கு மொத்தம் சீமானுக்கு ஓட்டு போட்டு மாட்டாங்கல்ல. அப்ப அது மாதிரி அந்தந்த கிராமத்துல தாய்வழி கிராமத்துல எல்லாம் இருக்கிறாங்க, பேசுறாங்க, அந்த உறுப்பினர் உறவு இருக்கிறாங்க. உறவு நாளைக்கு என்ன ஒரு எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அந்த ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த முறையில் தேர்தலாம் நீங்க 2வது இடத்துல வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அண்ணன் ராமச்சந்திரன் இருக்கிற ஊர்ல கம்யூனிஸ்ட் கட்சி அவர் ஊர்ல 2வது வாக்கு நாங்க எடுத்திருக்கோம். அப்ப அங்க போய் நாங்க நின்று போராடணும். தெலுங்கு மக்கள் நான் எடுத்து தொடர்ந்து 200 நாட்கள் வந்து அவங்க கூட ஒரு வருஷம் வந்து அந்த சிப்காட் பிரச்சனைக்காக போராடின அந்த மக்கள் எங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் மட்டும் கட்சி வளர்க்கல, எல்லாம் சேர்ந்து வளர்த்துருக்கோம். அவ்வளவுதான், எல்லாம் வெளியே வரல. இப்ப அடுத்த கட்டமா நாம் தமிழர் கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை குழு இருந்தது. ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன செய்யுது? இந்த மாதிரியான இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இது குறித்து ஒழுங்கு நடவடிக்கை குழு இருந்து அத்தனை பேர் எடுத்துட்டாங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுல யாரும் இல்லைண்ணே. இப்ப அண்ணா ராவணன் மட்டும் தான் இருக்காருண்ணே. அவர் தான் பொருளாளர் இருந்தாருண்ணே. இன்னைக்கு அவர் தான் கட்சிக்கு முன்னோடியா இருந்தாரு. இருக்கிற வழக்குகள்லாம் அவர் பார்த்துருந்தாரு. இன்னைக்கு விவசாய சின்னத்தெல்லாம் அவரை கூட்டு வந்து அவர் ரொம்ப நிறுத்திருக்கலாம். அவர் மனசாங்கடா அது மாதிரி ஆட்கள் வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. புது ஆட்கள் சின்ன பிள்ளைங்க எதுவும் விவரம் இல்லாத பிள்ளைங்க போட்டாங்க. விவசாய சின்னத்தை இழந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு ஒரு ஊரா சின்னத்தை இழந்த காரணம் தான். அவருக்கெல்லாம் பொதுச்செயலாளர் கொடுத்துருக்கலாம். கட்சி போற பொதுச்செயலாளர் அவருக்கு தான் கொடுக்குறாங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுக்கல. இவங்க யாருமே நிராகரிக்கிறாங்க. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால யாருமே இல்லைன்னு இப்ப இந்த சிவராமன் வழக்கு வந்து தமிழ்நாடு ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த ஒரு விஷயம். அது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஆரம்பிச்ச விஷயம்.
அதுக்கு அவர் எடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கட்டமைக்க போறீங்க என்னங்கிறத பத்தி பேசினாரா? கண்டிப்பா பேசுறேன். இல்ல அவன் இறந்தப்ப பேசுனது, ஏன்னா அவன் நம்மளுக்கு தெரியும், அவன் ஏதோ நிகழ்ச்சி ஆர்ப்பாட்ட போராட்டம் வருவான் அந்த பையன். மீதி வந்து நம்ம கூட அதிக தொடர்புலாம் இல்லை. அவன் பாட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் போவான் செய்யும். மீதி அந்த தொடர்பு கட்சி நிதிகிதையோ இல்ல கட்சி கலப்படியிலையோ அவனுக்கு பொறுப்பு கூட அவனை போட்டு பொறுப்பு நம்ம பொறுப்பு கூட அறிவிக்கல. அவனுக்கு பெருசா அறிவிக்கல, யாருக்கு பொறுப்பே அறிவிக்கல. அவங்க பொறுப்பு நீ போட்டு அவன் தவிர போட்டு அவ்வளவுதான். அவனை பத்தி இன்ன வரைக்கும் அதுக்கு பிறகு எந்த ஒரு கட்டம் வச்சு கட்சி வளர்க்கணுன்ற விஷயம் எனக்கு பேசவே இல்லை. பேசுறேன். அவன் இருக்கும்போது என்ன இப்படி இருந்தான்னு கேட்டா, இந்த மாதிரி அவன் உண்மையை தப்பு பண்ணியிருக்கான், தவறு பண்ணிருக்கான். காவல்துறை சொல்லுது, காவல்துறை சொல்றாங்க, அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. அவன் தப்பு பண்ணாலும் அதை உணர்ந்து அவன் இறந்துட்டான். இதுதான் விஷயம். இறந்துட்டான்னு நம்ம தலைமைக்கு சொல்றோம். தலைமையை அதை பத்தி கேட்கறாங்க, செய்யறாங்க, இவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே விஷயம் கேட்கல, செய்யல. அதுக்கு பிச்சம் நாங்க இப்போ போறோம், அவங்க கூட இருக்கிறவங்க செய்யறவங்க பிள்ளைங்களாம் போறாங்க. இல்ல ஊர்ல அவங்க கூட டீ வாங்கினவன், டீ கடையில மல்லி கடை யாரும் பேசுனாங்க, இல்ல அவங்க ஐநூறு 500 அனுப்பிச்சோம்னா விசாரணை கூப்பிடுறாங்க. போய் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தா போய் பேசிட்டு வரோம். இன்ன வரைக்கும் அது கூட என்னன்னு கேட்கலைங்களே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனை ஏதோ இவங்களாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு 4 பேர் பின்னாடி இவன் அந்த சீமானன் கீழே, இந்த விஷயம் எனக்கு சீமானன் தெரியுமா என்ன தெரியாது, ஆனா அவர் கீழே இருக்கிற ஒரு 4 பேர், அவர் கீழே ஒரு ஆள் இந்த மாவட்டத்தில் இவனை காலி போட்டு கட்டமைப்பு பண்ணுன்னு அதுக்குள்ள ஒரு 4 பேர் 5 பேர் போட்டு நீங்க போய் தனியாக வேலை செய்யுங்க, இந்த பிரச்சனை முடிச்சு லேட்டானு சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனை பத்தி என்ன கேட்டு செஞ்சதுல என்ன பிள்ளைங்க பாதி உண்மையா தவறு பண்ண எவனோ ஒருத்தன், இந்த தண்டனை அனுப்பி எவனோ ஒருத்தன் இதெல்லாம் பேசலான்னு நீங்க கேட்கல. இல்ல ஒருங்கிணைப்பாளர்ன்றது சீமானுக்கு நிரந்தரமா நீங்க கொடுத்திருக்க பொறுப்பா? அதை மாத்த முடியாதா? நீங்க அந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளர்னு மாத்தணும்னு இப்ப இந்த அரசியல் வரலாறுல தேர்தல் அரசியல் சட்டத்துல வந்து இருக்குது, வந்து அரசியல் கட்சி மாத்தணும் செய்யணும்ட்டு. கடைசி வரும்போது அவர் தலைவரும் போட்டிருக்குது. பேரு தான் ஒருங்கிணைப்பாளர் வெளியே சொல்றோம். கட்சியோட தலைவரும் கடைசியா நடந்த பொதுக்குழுல 5 வருடம் நடந்த பொதுக்குழுல தேர்தல் ஆணையத்தில் வந்து அவர் தலைவர்னு மாத்தி கைது போட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கேட்கல. சரி, அவர் தலைவர்னு வளர்ந்துட்டு அண்ணன் தானே நடத்துறாரு, அதோட அவரை எதுவும் குறை சொல்லல. ஆனா இந்த கட்சியில வந்து பொதுச் செயலாளர்கள் மாத்துறது, இப்ப எல்லா கட்சிக்கும் பொதுச் செயலாளர் இருப்பாங்க, துணை பொதுச் செயலர் இருப்பாங்க, தொழிலக பொதுச் செயலர் இருப்பாங்க, ஊர் அணி பொதுச் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர்கள் இருப்பாங்க. இந்த கட்சிக்கு எதுவுமே இல்லை. சரி, உங்க கோரிக்கை தான் என்ன செஞ்சா அவர் வந்து திரும்ப வந்து இறங்கி பேசினா நீங்க அவருடைய கட்சியில தொடருவீங்களா? தமிழ்நாடு முழுசும் இருக்கிற உங்களால வெளியே போன அத்தனை பொறுப்பாளர்களையும், முக்கியமான பொறுப்பாளர்கள், அவங்க அத்தனை பேரும் நீங்க கூப்பிட்டு பேசி திருப்பி அவங்க கிட்ட கருத்து ரீதியா வந்துச்சுன்னா நாங்க நெஞ்சு வேலை செய்யறேன். அப்படி இல்லையா, யாரும் நீங்க விளக்கணும்னு செஞ்சீங்களோ, நாங்க புதிய தமிழ் தேசிய அரசியல் உருவாக்கி, நாங்க வேற கட்சிக்கு போக முடியாது, நாங்க புது தமிழ் தேசிய அரசியல் உருவாக்கி நாங்க பயணிக்க போறோம். வேற கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா சீமான் வந்து ஆட்சி அதிகாரம் வந்துருக்காமோ, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்திருக்கலானே. இப்ப திமுக கூட கூட்டணி வைக்க முடியாது. இப்ப அதிமுக கூட அந்த கொள்கை ரீதியாக உடன்படிக்கை வரல. அண்ணா இன்னைக்குதான் அதுல மாற்று மொழி சார்ந்த தலைவர் இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி வந்து தமிழரா இருக்காரு, செய்யறாரு. கொள்கை ரீதியாக பண்ணும்போது அது மாதிரி இடைவெளி வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்படி என்ன பண்ணாதான் இந்த கட்சியால காப்பாற்ற முடியும். 4 சீட் 5 சீட் வந்ததான் நீங்க வச்சு நீங்க 240 நீங்க மட்டும் வாழ்ந்துட்டு போகல தவிர, நீங்க அங்க எம்எல்ஏ வேட்பாளர் மாத்தலாம், இங்க எம்எல்ஏ வேட்பாளர் மாத்தலாம், அவருக்கு டம்மி வேட்பாளர் போனா நீங்க பண்ணிட்டு இப்படி போன கட்சி வளரும், நீங்க வளரல தவிர இது கட்சி வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதோ வாய்ப்பு பண்ணா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கூட்டணி வைச்சா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. கூட்டணியும் தமிழ் தேசிய நம்ம கருத்தியில கேட்டவங்க கூட்டணி வைக்கணும். திமுக கூட வைக்க முடியாது, காங்கிரஸ் வைக்க முடியாது, பிஜேபி வைக்க முடியாது. இது மாதிரி கட்சிகள் இணைஞ்சு இன்னைக்கு சூழல் அவ்வளவுதான். நீங்க மட்டும் மதவாத எதிர்ப்பு நம்மளுக்கு இருக்குது. அந்த மதவாத எதிர்ப்பு இதெல்லாம் பண்ணணும், நீங்க பண்ண வாய்ப்பு இருக்கு. நாங்க அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். கருத்தில் நாங்க இல்லை, இன்னும் காலம் முழுசு நாங்க தனித்து நின்று தான் வெளிவன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒன்று 50 வருஷம் 40 வருஷம் தனித்து நின்று வெல்ல முடியாது. அது அவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அது வாய்ப்பு இல்லை. சூளகிரியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனாங்க. அதாவது ரகசிய கூட்டம் மாதிரி நடத்துனாங்க. அதில் நீங்கள் கலந்துக்கல, அதுக்கு காரணம் என்ன? இல்லை, அன்னைக்கு வந்துன்னு நாங்கள் வந்து இந்த வழக்கு விஷயங்கள், அந்த தம்பி அவன் சில வழக்கு விஷயங்கள் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த நம்ம தம்பி அவன் அதுலேயே ஒரு சில பேர்லாம் அவன் கூட வந்து 2 பேர் கட்சியில் உறுப்பினர் இருந்தாங்க. அவங்களாம் குற்றச்சாட்டு பண்ணல செய்யல. அவங்களும் பிடிச்சி வந்து காவல் பண்ண சொல்லும்போது அந்த வேலையை நாங்கள் உதவி பண்ணிடுவோம். அவ்வளோ அந்த நேரத்தில் இருந்தோம் தவிர. அதே போல் பொறுப்பாளர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கினதாகவும், நிலைமைத்த பணம், அதுபோல் நிறைய நாங்கள் அவர்கிட்ட இழந்திருக்கிறோம். இந்த ஒரு தாக்கத்தால் தான் அவர் வெளியே போகிறாருன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. எது தனிப்பட்ட பிரச்சனை எந்த தொழில் ரீதிக்காக எல்லாருமே உலகத்துக்கு அத்தனை வச்சுக்காங்க. பேங்க்ல கடவாங்க, இருக்கிற நண்பர்கள் கடவாங்க, உடவாங்க. அது வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட பிரச்சனை தானே. அது நீங்கள் கட்சி அதுக்காக போகணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா அப்படி போனால் கட்சி விட்டு நீங்கள் நீக்கிடுங்களா, அவங்க அதுக்காக போகணும் அவசியம் இல்லை. உங்களால் பாதிக்கப்பட்டவங்க திரும்ப பேட்டி கொடுக்குறதா சொல்லிட்டு பேசி அது சந்தோஷம் கொடுக்கணும், பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.